Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 12th physics 6th lesson பார்த்தீங்கன்னா ray optics அதில் exercise problem பார்க்கலாம். ஸோ இது important problem. What is the focal length of the combined if the lenses of focal length minus 70 cm and 150 cm are in contact? So what is the power of the combination? ஸோ ரெண்டு லென்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கிறோம். அதனுடைய ஃபோக்கல் லென்த் ஒரு ரெண்டு ஃபோக்கல் லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய பவர் வேல்யூன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பவர் எப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த். உங்களுக்கு தெரியும் பவர் ஆஃப் த லென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா P is equal to 1/f. ஸோ நம்ம எஃப் வேல்யூ தெரிஞ்சதுன்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? பவர் ஆஃப் த லென்ஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ இது வந்து சிங்கிள் லென்ஸுக்கு. இதே வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ லென்ஸ் அப்படின்னா எஃப்ங்கிற இடத்துல என்ன பண்ணலான்னா 1/f is equal to 1/f1 plus 1/f2. ஓகேவா? ஸோ நீங்கள் டு ஃபைண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ லென்ஸ் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/f is equal to 1/f1 plus 1/f2. ஸோ f1 f2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/f is equal to 1/-70. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1/150. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா -150 + 70 divided by 70 into 150. ஸோ -150 + 70 எவ்வளோ வரும்? -80. 70 into 150 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10,500. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு f is equal to -10,500 divided by 80. அதில் 1 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 8th டேபிளில் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? -131.25 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைன் வருது. ஸோ நெகட்டிவ் சைனுங்கிறது என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் டைவர்ஜிங் லென்ஸ் இஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஃபார் கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கும். ஸோ அதான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ பவர் ஆஃப் காம்பினேஷன். ஸோ நம்ம பவர் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா பவருக்கு என்ன ஃபார்மில் பார்த்தோம்? P is equal to reciprocal of the focal length. ஸோ 1/f தான் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷனில் நம்ம பவர் 1/f வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துருக்குறோம். -80 divided by 10,500. ஸோ அந்த வேல்யூ அப்படி என்ன பண்ணுறீங்க இந்த ஈக்குவேஷனில் அப்படியே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகே, இதில் இந்த எஃப்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -80 divided by 10,500. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ அதிகமாக இருக்கலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. 100 மல்டிபிள் பண்ணுங்கள். 10 ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 8,000 divided by டினாமினேட்டர் கூட வேல்யூ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னா 1050 இதில் ஒரு 0 இருக்கிறத 10 கியூப்னு எழுதிக்கலாம். இங்கே 10 ஸ்கொயர் இருக்குது ஆல்ரெடி. இது ரெண்டு சேர்த்து 10 கியூப்னு டினாமினேட்டர் எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதில் 1 0 இதெல்லாம் அப்படியே டிவைட் பண்ணிங்க. 8,000 divided by 1050 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7.61 வரும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.61. ஸோ உங்களுக்கு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துக்கிறான். ஸோ கன்வெர்ட் இன்ட்டு மீட்டருக்கு மாற்றுங்க. 1 cm is equal to 10⁻⁻2 மீட்டர். ஸோ அது நியூமரேட்டருக்கு மூவ் ஆச்சுன்னா 10⁻+2 ஆயிரும். ஆல்ரெடி 10⁻³ இருக்குது. ஸோ 10⁻³ +2 போச்சுன்னா 7.61 × 10⁻⁻1 கிடைக்கும். இவ்வளோ மீட்டர்/-1 அல்லது 0.761 மீட்டர்/-1 ஆர் டயாப்சர். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர்? டயாப்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா பவர் 0.71 டயாப்சர்னு கிடைக்கும். ஓகேப்பா, புரிஞ்சுது உங்களுக்கு? ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் 6.19. The monochromic light is incident on a equilateral prism at an angle of 30 degree and it's emergent at an angle of 75 degree. What is the angle of deviation produced by the prism? ஓகேவா? ஸோ ஒன் மோனோக்ரோமிக் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்கன்னா 30 டிகிரி. தென் எமர்ஜென்ட் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் வந்து 75 டிகிரி. ஸோ டு ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இன் த பிரிசம்? த ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எவ்வளோ அப்படின்னா D is equal to I1. I1 மீன்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், I2 மீன்ஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் மைனஸ் ஆங்கிள் ஆஃப் த பிரிசம். ஓகேவா? ஸோ D is equal to angle of the deviation என்ன சொல்கிறோம்? the angle between the directions of the incident ray and directions of the emergent beam making angle of D is called angle of deviation. So D is equal to I1 plus I2 minus A. ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். I1 I2 வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ A வேல்யூ நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா the prism is equilateral. ஈக்குவலேட்ரல்னால் ஏவோட வேல்யூ வந்து 60 டிகிரி இருக்கும். ஃபார் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மீன்ஸ்
angle of the prism is 60 degree. So substituting in this equation, so D is equal to 30 plus 75 degree minus 60 degree. So 30 plus 75, 105 degree minus 60. So angle of deviation 65 degree. Okay, papa. Okay. Next question 6.21. The angle of minimum deviation for an equilateral prism is 37 degree. Find the refractive index of the material of the prism. So A 60 degree, angle of minimum deviation 30 degree. So to find refractive index of the prism, formula என்னது, n is equal to sin a plus d by 2 by sin a by 2. இந்த formula உங்களுக்கு தெரியும். So A means angle of the prism given, D angle of minimum deviation also the given. So sin 60 degree plus 37 degree divided by 2 divided by angle of the prism 60 degree divided by 2. So 60 plus 37 எவ்வளோ இருக்கும், 97 degree divided by 2. So cancel பண்ணிங்கன்னா 48.5 degree, denominatorல 30 degree வரும். So sin of 48.5 degree value 0.75, sin 30 degree 1 by 2. ஓகேவா? ஸோ 2 numerator போயிடும். 0.75 into 2 எவ்வளோ வரும், 1.5. This is refractive index of the material of the prism. ஓகேவா? இந்த 3 ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.